Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல ஸ்பெஷல் சீரிஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 2.54லேருந்து 2.58 வரைக்கும் பார்க்கலாம். அது 2.54 பாருங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 1 + 2 + எக்ஸெட்ரா அப் டு 50. அதாவது இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷல் சீரிஸ் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். என்ன, ஒரு நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணக்கூடிய வேல்யூவை நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதிக்கலாம்? n × n + 1 டிவைடட் பை 2. சரியா? இது வந்து SN ஃபார்முலா. எதுக்குன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து. அந்த 1ல இருந்து கண்டினியூஸா 1 2 3 அப்படியே கண்டினியூஸா ப்ளஸ் பண்ணிட்டே போய் லாஸ்ட்ல ஒரு டிஜிட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? நம்ம ஸ்பெஷல் சீரிஸ் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா இது இன்னுமே ஈஸியா இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ SNல போயிட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? n வேல்யூ என்னதுன்னா லாஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, இதுதான் என்னோட வேல்யூ. n = 50. லாஸ்ட் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதுதான் என்னோட வேல்யூ. இப்போ வேல்யூ போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது S50 தான். S50 = n க்கு பதிலா 50 × 50 + 1. 50 + 1 என்ன வேல்யூ? என்ன? 51 டிவைடட் பை 2. அப்போ 2 1s are 225 சார். 25 × 51 ஓட வேல்யூ என்ன? 1275. அவ்வளவுதான். இந்த சீரிஸ் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன? 1275. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 16 + 17 + 18 + எக்ஸெட்ரா அப் டு 75. இப்போ நார்மலா நமக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கான ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ 1ல வந்துட்டு நம்ம ஈவன் நம்பர்ஸ் இருந்தா தனியா எழுதுவோம், ஆட் நம்பர்ஸ் இருந்தா தனியா எழுதுவோம், கண்டினியூஸா இருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஸ்கொயர்ல இருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா, கியூப்ல இருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனா இங்க ஸ்கொயரும் இல்ல, கியூபும் இல்ல, ஈவன் நம்பர்ஸாவும் கொடுக்கல, ஆட் நம்பர்ஸாவும் கொடுக்கல, 1ல இருந்து கொடுக்கல. இது எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ லாஸ்டா எந்த டிஜிட்ல முடிஞ்சிருக்கு? 75ல முடிஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கணும்? இப்போ இந்த 16 17 18ங்கிறது 16ல இருந்து கண்டினியூஸா வந்திருக்கு இல்லையா? இப்போ கண்டினியூஸ்னாலே கண்டிப்பா நேச்சுரல் நம்பர்ஸ்ல தான் வரப்போகுது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 1 2 ஆக்சுவலா நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 எக்ஸெட்ரா 16 17 எக்ஸெட்ரா 75 இப்படி இருக்கும் வைங்களேன். இப்படி தானே இருக்கும். 75 வரைக்கும் 1ல இருந்து 75 வரைக்கும் இப்படி தானே இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 75 வரைக்கும் 1ல இருந்து 75 வரைக்கும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூவை கண்டுபிடிச்சு நம்ம இந்த 1ல இருந்து 16 ஓட வேல்யூ வரைக்கும் உள்ளத மைனஸ் பண்ணிட்டோம்னா இதோக்கான வேல்யூ கிடைச்சிரும் தானே? புரிஞ்சுதா சார்? 16ல 16க்கு முன்னாடி என்ன இருக்கு? 15. 15 வரை இருக்கா? அப்போ நான் 15 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ், ஏன்னா எனக்கு 16ல இருந்து வேணும் இல்லையா? 16 17 18 இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வேணும். நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 75 வரைக்கும் ஆட் பண்ணிட்டு அதோட நான் என்ன பண்ண போறேன்னா 1ல இருந்து 15 வரைக்கும் உள்ளத மைனஸ் பண்ண போறேன். அப்போ S75 வரைக்கும் கண்டுபிடிச்சு நான் S15 வந்துட்டு மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 16ல இருந்து 75 குள்ள வேல்யூ கிடைச்சிரும் தானே? கண்டுபிடிக்கலாமா? நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பாருங்க, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 75 இது வரைக்கும் கண்டுபிடிச்சு மைனஸ் எது வரையும் மைனஸ் பண்ணணும்? 1ல இருந்து 15 வரைக்கும். அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 15 இது வரைக்கும் மைனஸ் பண்ணா எனக்கு 16ல இருந்து 75 வரைக்கும் கிடைச்சிரும். கரெக்ட் தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது S75 மைனஸ் இது என்னது? S15. SN ஃபார்முலா என்ன? SN = n × n + 1 டிவைடட் பை 2. ஏன்? ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து கண்டினியூஸா இருந்துச்சுன்னா நான் SN ஃபார்முலா வந்து n × n + 1 டிவைடட் பை 2 தான் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். சரியா? போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த இதுல போய் சப்ஸ்டிட் பண்ணிப்போம். S75 மைனஸ் S15 ஃபர்ஸ்ட் S75. அப்போ n க்கு பதிலா என்ன பண்ணும்? 75. அப்ப 75 × 75 + 1 என்னது? 76 டிவைடட் பை 2 மைனஸ் 15 கொண்டு போய் இப்ப திரும்பி அதே மாதிரி n ல போய் சப்ஸ்டிட் பண்ணனும். 15 × 15 + 1 16 டிவைடட் பை 2. அப்ப 2 1s are 2 3s are 6 பேலன்ஸ் 1 16 வரும். அப்ப 2 8s are. சரியா? இங்க 2 1s are 2 8s are. 75 × 38 ஓட வேல்யூ என்ன? 2850 மைனஸ் 15 × 8 ஓட வேல்யூ என்ன? 120. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2730. ஓகேவா? அப்போ 16ல இருந்து 75 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன? 2730. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 2.55 பாருங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா அப் டு 40 டேர்ம்ஸ். அதாவது ஸ்டார்ட் வித் 1 1ல ஸ்டார்ட் ஆகுது அப்படினாலே நேச்சுரல் நம்பர்ஸ்.
ஆனால் ஒன்றுக்கு அப்புறம் என்ன வரணும்? 2 தானே வரணும். ஆனால் 2 வரல பாருங்க. ஒன்றுக்கு அப்புறம் 3 வந்திருக்கு, 3க்கு அப்புறம் 5 வந்திருக்கு. அப்போ ஆட் நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஆட் நம்பர்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் 40 டேர்ம்ஸ், 40னா நீங்க வந்து 40 நம்பர்ல முடியுது அப்படின்னு எடுத்துக்கூடாது, 40 டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த 1ல இருந்து 40 டேர்ம்ஸ் வரைக்கும் உள்ள ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. எப்படி எழுதலாம்? ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன், Sn is equal to n squared. n என்ன சொல்லியிருக்காங்க? 40. அப்படின்னா S40 எவ்வளோ? 40 the whole square. 40 ஸ்கொயர் பண்ணா 1600. புரிஞ்சதா? 4 ஸ்கொயர் பண்ணா 16, 0 வந்துட்டு ஸ்கொயர் போட்டுக்கனால 2 0 போட்டிருக்கேன், 1600. அப்ப இந்த சம்க்கான ஆன்சர் என்ன? 1600. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? அதுல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 2 + 4 + 6 + etc. up to 80. நம்மளுக்கு ஸ்டார்ட்ஸ் வந்து 2 அப்படிங்கறனால நான் என்ன பண்ண போறேன்னா, 2 வந்து டேபிள்ஸ் இது எல்லாத்துக்குமே தான் காமனா தான இருக்கு. 2 4 6 80 இது எல்லாமே 2 டேபிள்ஸ்ல தானே வரும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 2 நான் வந்து காமனா எடுத்துக்க போறேன். 2 காமனா எடுத்தா இங்க என்ன வரும்? 1 + 2 + 2 3 7 6, அப்ப 3 + etc. up to 80 ல 2 போச்சுனா 40 ன்னு அர்த்தம். சரியா? அப்போ 2 into இந்த டேர்ம்க்கு நம்ம Sn கண்டுபிடிச்சாலே போதும் தானே. அப்போ 1 + 2 + 3 +ங்கிறது என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? Sn is equal to n into n + 1 divided by 2. ஓகேவா? அப்ப வேல்யூ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப 2 into Sn is equal to போட்டுக்கோங்க. 2 into n வேல்யூ என்ன? n வேல்யூ 40 into n plus 1. 40 plus 1 என்னது? 41 divided by 2. அப்ப இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். 40 into 41 ஓட வேல்யூ என்ன? 1640. ஓகே, அப்ப 4 நீங்க வந்துட்டு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். இப்போ நீங்க 0 into இந்த மாதிரி வந்து 10 into 20 into இந்த மாதிரி 30 இந்த மாதிரி ஒரு டேபிள் இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து 0ல முடியிற டேர்ம் வந்து இன்டு போட்டு ஒரு நம்பர் வந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க அந்த 0 விட்டுருங்க. இப்போ 44 into 20 அப்படின்னா இந்த 0 விட்டுட்டு 2 ஆல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 4s are 8, 2 4s are 8. அப்போ இங்க ஒரு 0வை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? லாஸ்டா போட்டுக்கலாம். சரியா? அப்ப 40 into 41னா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 1s are 4, 4 4s are 16. பேலன்ஸ் இந்த 0 இருக்கத பின்னாடி போட்டுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நீங்க 0 வர டேர்ம்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? அதிலே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, 15 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் + 17 ஸ்கொயர் + etc. up to 28 ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இந்த இதுக்கு தானே ஃபார்முலா இருக்கு. ஆனா ஸ்டார்டிங் எப்படி இருக்கு? 15 ஸ்கொயர் இருக்கு. நாம எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + etc. up to 15 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் + etc. up to 28 ஸ்கொயர் ன்னு எழுதிக்கணும். சரியா? முதல்ல நம்ம வந்து 1ல இருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். 1ல இருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன வரும்? S28. கரெக்ட் தானே? S28 கூட நம்ம வந்து நமக்கு தேவை இந்த 15ல இருந்து இதோட வேல்யூ தான். சரியா? அப்ப இது வந்து நமக்கு தேவையில்லை தானே. அப்போ இது மட்டும் வேணும்னா இந்த ஹோல்ல இருந்து நம்ம இதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இதை மட்டும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? அதாவது 1ல இருந்து நான் 14 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? S28 - S14. கரெக்ட் தானே? அப்ப நம்ம S28 - S14 கண்டுபிடிச்சோம்னா இதுக்கான வேல்யூ தெரிஞ்சு போயிடும். கரெக்ட் தானே? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? முதல்ல நம்ம தனியா எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + etc. up to 28 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு எதை மைனஸ் பண்ணணும்? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + etc. up to 14 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணணும். கரெக்ட் தானே? Sn ஃபார்முலா என்ன? Sn is equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6. எதுக்கு? ஸ்கொயர்டுக்கு நேச்சுரல் நம்பர் ஸ்கொயர்டா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கண்டினியூஸா வந்துச்சுன்னா சரியா? ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு என்னோட வேல்யூ 28, செகண்ட் உள்ளதுக்கு 14. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? S28 - S14 is equal to n 28 into 28 plus 1 29 into 2 into 28 plus 1 divided by 6 minus 14 into 14 plus 1 என்னது? 15 into 2 into 14 plus 1 divided by 6. ஓகேவா? இப்போ மைனஸ் ரொம்ப குழப்புச்சுன்னா நீங்க பிராக்கெட் கூட போட்டுக்கோங்க. பிராக்கெட் போட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து குழப்பாது. ஃபர்ஸ்ட் 28 into 29 into 2 into 28 வேல்யூ என்ன? 56. 56 plus 1 57 divided by 6. 14 into minus 14 into 15 into 2 into 14 28. 28 plus 1
29 divided by 6. கரெக்டா? அப்படினா இந்த இது இருக்குல இப்போ வந்து 2 3s are 6 2 1s are 2 4s are கரெக்ட் தானே அப்ப 3 1s are 3 1s are 3 பேலன்ஸ் 2 வரும் அப்ப 3 9s are அப்ப 14 into 29 into 19 ஓட வேல்யூ என்னன்னா 7714 மைனஸ் இங்க 2 3s are 2 7s are 3 1s are 3 5s are 7 5s are 35 35 into 29 வேல்யூ என்னன்னா 1015 ஓகே அப்ப இது ரெண்டே மைனஸ் பண்ணா 6699 ஓகே அப்போ 15 ஸ்கொயர்ல இருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன 6699 இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 1 + 3 + 5 + etc. up to 55 இங்க பாருங்க நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 40 டேர்ம்ஸ்னு கொடுத்திருந்தாங்க 40 டேர்ம்ஸ்னா இந்த சீரிஸ்ல வந்து ஒரு 40 நம்பர்ஸ் இருக்கு அந்த 40 நம்பர்ஸ் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூன்னு அர்த்தம் ஆனா இங்க 55 டேர்ம்ஸ்னு கொடுக்கல பிளஸ் போட்டு 55 ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க 55 ஓட ஸ்டாப் பண்ணா இந்த டேர்ம்ல 55 டேர்ம்ஸ் இருக்கதா அர்த்தம் இல்ல எனக்கு 1 3 5 னு ஸ்டார்ட் ஆகி 55 நம்பர்ல முடியுது அப்படினு அர்த்தம் அப்ப இதுல மொத்தமா எவ்வளவு இருக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது என்ன இங்க தெரியாது என்ன தெரிஞ்சாதான் நம்ம SN கண்டுபிடிக்க முடியும் என்ன தெரியாத போது நம்ம எப்படி SN கண்டுபிடிக்க முடியும் முதல்ல நம்ம n கண்டுபிடிக்கணும் சரியா n ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா நல்லா கவனிங்க 55 டேர்ம்ஸ் னு கொடுத்திருந்தா நீங்க n = 55 னு எடுத்துக்கலாம் 55 ஓட ஸ்டாப் ஆயிருச்சு அப்படினா இதுல முதல்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் தான் நீங்க ப்ரோசீட் பண்ண முடியும் சரியா என்னோட ஃபார்முலா என்ன n = l - a divided by d plus 1 இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரொம்ப நிறைய எக்ஸசைஸ்லயே பார்த்துட்டோம் எக்ஸசைஸ் 2.3 ல இருந்தே நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு வரோம் சோ உங்களுக்கு இது வந்து ஃபெமிலியரா தான் இருக்கும் சரியா அதனால வந்து என்னோட ஃபார்முலா என்ன n = l - a divided by d plus 1 ஓகே l என்னது l வந்து லாஸ்ட் டேர்ம் 55 a என்னது a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 நெக்ஸ்ட் d d என்னது d எப்படி கண்டுபிடிப்போம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் கரெக்ட் தானே செகண்ட் டேர்ம்ல இருந்து 1 மைனஸ் பண்ணனும் ஏன்னா d தானே d னா என்ன அர்த்தம் காமன் டிஃபரன்ஸ் r னா காமன் ரேஷியோ இந்த இடத்துல r வந்திருது அப்படினா 3/1 ன்னு எடுத்துக்கணும் ஆனா வந்திருக்குது d d னா காமன் டிஃபரன்ஸ் அப்ப செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வேல்யூ என்ன 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா n = l என்னது 55 மைனஸ் a என்னது 1 டிவைடட் பை d என்னது 2 plus 1 55 minus 1 என்னது 54/2 plus 1 2 1s are 2 27s are அப்ப 27 plus 1 என்னது 28 என்னோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ 28 இப்போ நம்ம SN கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் SN = n ஸ்கொயர்ட் சரியா ஆட் நம்பர்ஸ்னா n ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம் n என்னது 28 அப்போ S28 = 28d whole square 28 the whole square வேல்யூ என்ன 784 அப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ 784 இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா எக்ஸாம்பிள் 2.56 பாருங்க find the sum of 1 square plus 2 square plus etc. up to 19 square அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு கண்டினியூஸா வந்திருக்கு ஏன்னா 1 க்கு அப்புறம் 2 வந்திருக்கு இல்லையா அப்ப கண்டினியூஸா வந்திருக்குன்னு அர்த்தம் கண்டினியூஸா 19 வரை வந்திருக்கு ஆனா எக்ஸ்ட்ரா 1 வந்திருக்கு என்ன ஸ்கொயர்ட் சரியா அப்போ கண்டினியூஸாவும் வந்திருக்கு நேச்சுரல் நம்பர்ஸாவும் வந்திருக்கு ஸ்கொயர்டும் வந்திருக்கு அப்போ ஸ்கொயர்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன SN = n into n plus 1 into 2n plus 1 divided by 6 சரியா ஸ்கொயர் வந்து கண்டினியூஸா வந்துச்சுனா இந்த ஃபார்முலா என்னோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ 19 லாஸ்ட் டேர்ம் என்னது 19 தானே அதனால 19 ஏன் நீங்க வந்து லாஸ்ட் டேர்ம்க்கு வந்துட்டு லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கல நீங்க வந்து n தானே கண்டுபிடிச்சீங்க இது ஏன் வந்துட்டு n = டைரக்டா கொடுத்துட்டீங்க அப்படினா அங்க கண்டினியூஸா வரல எப்படி வந்துச்சு 1 plus 3 plus அப்படினு சொல்லி வந்துச்சு எதுல எக்ஸாம்பிள் 2.55 ல தேர்ட் சப்டிவிஷன் 1 plus 3 plus 5 plus னு வந்திருக்கு சோ எனக்கு கண்டினியூஸா வராதனால நான் வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதனால நான் n கண்டுபிடிச்சேன் ஆனா இது கண்டினியூஸா வந்து இப்ப கண்டினியூஸா 1 ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் கொடுத்தா எத்தனை டேர்ம் இருக்கும் 10 தானே இருக்கும் ஆனா 1 3 5 7 10 அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸா இல்ல அப்ப எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 10 டேர்ம்ஸ் இருக்காது கவுண்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு அதனால தான் நம்ம அங்க n கண்டுபிடிச்சோம் இங்க டைரக்டாவே கண்டினியூஸா இருக்கனால நம்ம n வந்துட்டு 19 எடுத்தா போதும் 19 போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா S19 = 19 into 19 plus 1 20 into 2 into 19 plus 1 divided by 6 so 19 into 20 into 2 into 19 value என்ன 38 38 plus 1 39 divided by 6
2 3s are 2 10s are 3 1s are 3 13s are சரியா அப்போ 19 into 10 into 13 வேல்யூ என்ன 2470 இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா அதுல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 5 ஸ்கொயர் plus 10 ஸ்கொயர் plus 15 ஸ்கொயர் plus etc up to 105 the whole square அதாவது எனக்கு வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகல ஏன்னா வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும் 1ல ஸ்டார்ட் ஆகும் ஆனா ஸ்டார்ட் வித் 5 சரியா அதே மாதிரி ஸ்கொயர்ல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 5 ஸ்கொயர் இருக்குல இத நான் காமனா எடுத்துக்க போறேன் ஏன்னா இது எல்லாமே எனக்கு 5 மல்டிபிள்ஸ் தானே அதனால நான் 5 ஸ்கொயரை காமனா வெளிய எடுத்துக்கிறேன் 5 ஸ்கொயரை காமனா வெளிய எடுத்தா எனக்கு என்ன வரும் 5 ஸ்கொயர் போச்சுனா 1 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர் போச்சுனா 2 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர் போச்சுனா 3 ஸ்கொயர் plus etc up to 21 ஸ்கொயர் னு வரும் ஓகே etc up to 21 ஸ்கொயர் இப்போ 5 ஸ்கொயர் வேல்யூ என்ன 25 into இது என்னது பார்க்க எப்படி இருக்கு எனக்கு வந்து 1 plus 2 plus 3 plus etc up to 21 எனக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அதே மாதிரிட்டு எனக்கு வந்துட்டு ஸ்கொயர்டாவும் வந்திருக்கு அப்படினா நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு நான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன் என்ன ஃபார்முலா S21 ஃபார்முலா சரியா Sn ஃபார்முலா என்ன Sn is equal to square of the first n natural numbers க்கு என்ன ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 divided by 6 சரியா போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா அப்ப 25 into என்னோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ 21 அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா 21 into 21 plus 1 22 into 2 into 21 plus 1 divided by 6 சரியா அப்ப 25 into 21 into 22 into 2 into 21 42 42 plus 1 43 divided by 6 அப்ப 2 3s are 2 11s are 3 1s are 3 7s are அப்ப 25 into 7 into 11 into 43 வேல்யூ என்ன 82775 ஓகேவா இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா Next example 2.57 பாருங்க find the sum of 1 cube plus 2 cube plus 3 cube etc up to 16 cube அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு கண்டினியூஸா வந்திருக்கு ஆனா ஸ்கொயர்டும் வரல ஸ்கொயர் இல்லாமே வரல அதுக்கு பதிலா கியூப் வந்திருக்கு சரியா அப்போ sum of the first n நேச்சுரல் நம்பர்ஸ் கியூப் பண்ணக்கூடிய வேல்யூக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் Sn is equal to n into n plus 1 divided by 2 the whole square சரியா இது வந்து Sn ஃபார்முலா எதுக்கு கியூபிக் சரியா இது எல்லாமே நம்ம வந்துட்டு முன்னாடியே நம்ம இன்ட்ரோலே சொல்லிட்டோம் Sn வந்துட்டு எதுக்குலாம் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு லிங்க்ல கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணுங்க சரிங்களா இப்போ என்னோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ 16 இப்போ உள்ள கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா அப்ப S16 is equal to n என்னது 16 into 16 plus 1 17 divided by 2 the whole square 2 1s are 2 8s are 8 into 17 வேல்யூ என்ன 136 136 the whole square 136 ஸ்கொயர் பண்ணா வேல்யூ வந்துட்டு 18496 இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 9 cube plus 10 cube plus etc up to 21 cube நமக்கு 1 cube 2 cube ல ஸ்டார்ட் ஆகுறதுக்கு தான ஃபார்முலா தெரியும் ஆனா இங்க வந்து 9 cube ல ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா 9 cube அப்புறம் கண்டினியூஸா வந்திருக்கு அப்படினா இந்த மாதிரி சம்ஸ் எப்படி பண்ணனும்னா இப்ப முதல்ல எழுதிக்கோங்க 1 cube plus 2 cube plus etc up to 9 cube plus 10 cube plus etc up to 21 cube அதாவது 1 ல இருந்து 21 cube வரைக்கும் முதல்ல எழுதிக்கலாம் எனக்கு வந்து 9 ல இருந்து 10 cube இது வரை இந்த பார்ட் மட்டும் தான் எனக்கு தேவை நான் முதல்ல என்ன பண்ணிக்க போறேன்னா 1 ல இருந்து 21 cube வரைக்கும் ஆட் பண்ணிக்க போறேன் எனக்கு தேவை இந்த பார்ட் மட்டும் தான் இந்த பார்ட்னா எனக்கு மொத்த பார்ட்ல இருந்து நான் இந்த பார்ட்டை எனக்கு மைனஸ் பண்ணிட்டேனா இப்போ முதல்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 21 cube வரைக்கும் ஆட் பண்ண போறேன் அப்படினா என்ன வரும் S21 இந்த S21 ல இருந்து எனக்கு தேவைப்படுறது இந்த பார்ட் அப்படினா நான் இதுக்கு முன்னாடி 9 கியூப்க்கு முன்னாடி என்ன இருக்கும் 8 கியூப் இருக்கும் அப்போ 1 ல இருந்து 8 கியூப் வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன் மைனஸ் பண்ண போறேன் அப்ப S8 அப்ப S21 S8 ஓட வேல்யூ தானே எனக்கு இந்த வேல்யூவா இருக்க போகுது அதாவது இந்த சம்க்கான ஆன்சர் எப்படி இருக்கணும் S21 8 போட்டாலே எனக்கு இந்த சம்க்கான ஆன்சர் வந்துரும் இல்லையா ஓகேவா போடலாமா இது எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா முதல்ல எப்படி எழுதிக்கணும் 1 cube plus 2 cube plus etc up to 21 cube minus 1 cube plus 2 cube plus etc up to 8 cube புரிஞ்சுதா இது எப்படி எழுதிருக்கேன்னு அப்போ S21 minus S8 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் Sn ஃபார்முலா என்ன கியூபுக்கு n into n plus 1 divided by 2 the whole square வேல்யூ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் S21 க்கு S21 minus S8 is equal to
என்னுக்கு பதிலாக 21 into 21 plus 1 என்னது 22 divided by 2 the whole square minus 8 தானே என்னோட வேல்யூ என்ன 8 into 8 plus 1 9 divided by 2 the whole square அப்போ 2 ones are 2 11s are 2 ones are 2 4s are அப்போ 21 into 11 வேல்யூ என்ன 231 the whole square minus 4 into 9 36 the whole square சரியா அப்போ 231 ஸ்கொயரையும் 36 ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணக்கூடிய வேல்யூ 52,065 ஓகேவா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறோம்னா இந்த 231 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க அப்புறம் 36 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ரெண்டையும் மைனஸ் பண்ணக்கூடிய வேல்யூ 52,065 இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.58 பாருங்க if 1 plus 2 plus 3 plus etc up to n is equal to 666 find n அதாவது 1 plus 2 plus 3 plusங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 கண்டினியூஸாவும் இருக்கு ஆனா லாஸ்ட் வேல்யூ என்னன்னே கொடுத்துட்டாங்க லாஸ்ட் வேல்யூ கொடுக்கல அதுக்கு பதிலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 666 னு கொடுத்துட்டு என்னோட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா sn ஃபார்முலா என்ன sn n into n plus 1 divided by 2 ஏன் நேச்சுரல் நம்பர்ஸ் எனக்கு ஸ்கொயர்டும் வரல கியூபிக்கும் வரல ஆட் நம்பர்ஸாவும் வரல ஈவன் நம்பர்ஸாவும் வரல கண்டினியூஸா வந்திருக்கு எனக்கு வந்து எதுவுமே இல்லாம வந்திருக்கனால சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன n into n plus 1 by 2 தானே அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன் ஆனா அவங்களே கொடுத்துட்டாங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ 666 அப்படினா sn ஓட வேல்யூ என்ன 666 சரியா ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் sn ஃபார்முலா sn வேல்யூ என்னன்னு சொல்லிட்டோம் 666 is equal to n தெரியாது n into n plus 1 divided by 2 2 என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன் 666 into 2 ஓட வேல்யூ என்ன 1332 is equal to n உள்ள மல்டிப்ளை பண்ணா n ஸ்கொயர் plus n இந்த 1332 இந்த சைடு வச்சா மைனஸ்ல வரும் அப்ப n ஸ்கொயர் plus n minus 1332 கிடைக்கும் is equal to 0 இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதாவது மல்டிப்ளை பண்ணா minus 1332 வரணுமா பிளஸ் பண்ணாவும் மைனஸ் பண்ணாலும் எனக்கு 1 கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்படினா என்ன வரும் 37 into 36 வந்துட்டு நமக்கு 1332 மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 1 கிடைக்கணும் பிளஸ் 1 தான் வரும் ஆனா இங்க மைனஸ் வந்திருக்கனா நான் என்ன பண்ண போறேன்னா 36 தான சின்ன நம்பர் அதுக்கு மைனஸ் கொடுத்தேனா 37 into -36 எனக்கு -1332 பிளஸ் பண்ணாலும் எனக்கு வந்து என்ன வந்துரும்னா 1 கிடைச்சிரும் இல்லையா அப்போ n plus 37 into n minus 36 is equal to 0 அப்போ n is equal to minus 37 இன்னொரு n is equal to 36 னு கிடைக்கும் n வந்து மைனஸ்ல வராது அப்ப n ஓட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ 36 இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா Thank you viewers இன்னைக்கான கிளாஸ்ல எக்ஸாம்பிள் 2.54 ல இருந்து 2.58 வரைக்கும் பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்சர்சைஸ் 2.9 பார்க்கலாம் அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க